ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சிகப்பரிசி மாவுல புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கப் சிகப்பரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுல தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா சுடும். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா கையால பசஞ்சு எடுத்துக்கோங்க. பிடிக்கும் போது இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதுல இட்லி பண்ணல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேலே இட்லி தட்டை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அது மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. புட்டு ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதுல தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா அவ்வளவுதாங்க, சூப்பரான புட்டு ரெடி ஆயிடும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணிருக்கேன், அதை டச் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில பார்க்கலாம். டாடா.